வெல்கம் டு ராமன் தீபா. நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோவில் வந்து ஒரு சம்மங்கி செடி வந்து நான் வாங்கியிருந்தேன் ஆன்லைனில். அதையும் வீடியோவும் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ரெசிபி வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபுல் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிங்க் கலர் சைடில் சம்மங்கி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஆன்லைனில் தேடி வாங்கினேன். எனக்கு வந்து ஒரு 6-7 பல்ப்பு கிடச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதனால நான் அதை வந்து அழகாக சும்மா ஒரு 2 பாட்டில் மட்டும் வச்சுருந்தேன். அது என்னென்னா 1 வீக்லேயே வந்து நல்லா அழகாக தழுத்து வந்துடுச்சு. பல்ப்பில் இருந்து இன்னும் நிறைய கன்று வந்து எனக்கு புடச்சி வந்துட்டு, அதனால் வந்து சரி அடுத்த வாரம் 2 வாரம் கழித்து கரெக்டாக நான் மாற்றி வச்சேன். அப்போ பார்த்திங்கன்னா செடி செம்ம வேகமாக வளர்ந்த மாதிரி அவ்வளோ வேகமாக வந்துட்டு இன்னும் சூப்பராக இருந்துச்சு. பல்ப்பெல்லாம் நல்லா பெருசாக சூப்பராக வந்துட்டு. நான் வெறும் செம்மண்ணில் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்து நான் வந்து மணல், அப்புறம் கொஞ்சமாக வந்து ஆட்டாம்புழுக்க உரம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சவுரி இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கலந்து நான் 4-5 பாட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இந்த முளைச்சிருந்த ஒரு கரெக்டாக 14 நாள் ஆயிருந்துச்சு. இந்த கன்று முளைச்சி வந்திருந்தது. பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. பல்ப்பில் இருந்துமே 2-3 கன்று அப்படியே பக்கத்துலேயே வந்து படைச்சி வந்துடுச்சு. அதனால் நான் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட இருந்த பாட்டிலெல்லாம் மாற்றி வச்சுருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அழகாக வந்து பிரித்து ஒவ்வொரு பாட்டிலையுமே எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 வாரம் தான் இருக்கும். கரெக்டாக தாண்டும் போது ஒரு பாட்டில் இருந்த இதில் மட்டும் அப்படியே மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. செம்ம ஹாப்பி. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா நீளமாக வந்து ஒரு 2.5 வாரத்துலேயே வந்து அழகாக மொட்டு வர ஆரம்பிச்சிட்டு பிங்க் கலர் ஸ்ட்ரெயிட்டில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன்னா, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கணும் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் காலையில் சாயங்காலம் வரைக்கும் அந்த செடியை தொட்டு பார்க்குறதாவே இருந்துச்சு. வந்து ஒரு சண்டே எடுத்த வீடியோ தான். இந்த செடிக்கு லாஸ்ட்டாக அந்த மொட்டு வந்திருக்கும் போது பார்த்துட்டு அதனால் அன்னைக்குள்ள வீடியோவும் நான் கண்டினியூவாக எடுத்துட்டேன். ஏன்னா வந்து செடி வச்சு 1 மந்த்துக்கு தான் கரெக்டாக எனக்கு வந்து அந்த பூ பூத்துக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து தொடர்ந்து காட்டினா வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால நான் வந்து அன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோவும் கவர் பண்ணியிருந்தேன். அதையும் சேர்த்து இது கூட இன்க்ளூட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து லாங் வீடியோ எடுக்கணும் அப்படின்னால வந்து சண்டே தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அன்றைக்கி தான் வந்து லாங் வீடியோவாக எடுக்கிறதா நான் வந்து இது பண்ணிடுறது. டேயாக இருந்தாலுமே நம்மளோட டே எப்பவும் போல் வழக்கமாக காலையில் எப்படி ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கவே செய்யும். ஆனால் என்ன இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த செடிங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகள்லாம். சண்டே வந்து கொஞ்சம் எந்திக்கிறதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திக்கவே செய்வேன். எனக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குமா அதனால் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து ஒரு 8 மணி ஆயிரும் எழும்புறதுக்கு. காலையில் அதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை எப்பவும் போல் ஆரம்பித்தாச்சு. காலையிலே கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு டீ, அந்த டீயை குடிச்சிட்டு அந்த குளத்தை பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். காலையில் சாப்பாடுக்கு கொஞ்சமாக புட்டு மட்டும் அவங்களுக்கு அவிச்சு கொடுத்தேன். எனக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டேன். அது இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா தேங்காய்லாம் வறுத்தரிசி வந்து சிக்கன் கிரேவி பண்ணேன். இது நல்லாயிருக்கும். அடுத்த நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாமல் தேங்காய் சேர்த்தது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்தரிசி வச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக செமையாக இருக்கும். வறுத்தரிசி வைக்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் நாகர்கோவில் சைடில் மேக்ஸிமம் எல்லார் வீடுகள்லேயும் வந்து செய்வாங்க வறுத்தரிசி வைக்கிற குழம்பு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தீயல் வைக்கிறது ஃபுல்லாகவே வறுத்தரிசி தான். இந்த தீயல் அப்படிங்கிறதுனாலே வறுத்தரிசி தான் வைக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிக்கன் கிரேவியும் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சிக்கனோ மட்டனோ எதுக்குனாலுமே நீங்கள் வறுத்தரிசி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழம்புக்கு. ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெயெல்லாம் சேர்க்கல. கொஞ்சமாக மிளகு, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய் 1 தான் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் ஸ்மெல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் எனக்கு நல்லா இருக்காது மாதிரி தோணும். அதனால நான் 1 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கூட சேர்த்துடுங்க. அப்புறம் 1 துண்டு அளவுக்கு பட்டை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதை வந்து சோம்புன்னு சொல்லுவாங்களே, அதான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சீரகம் இதுவும் சேர்த்து கொஞ்சம் வாசனை வர மாதிரி நல்லா வறுத்தெடுத்துருந்தேன். இல்லை இந்த லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுங்க, இல்லாட்டா கரிஞ்சிடும். அதனால் நல்லா வாசனை வர மாதிரி வறுத்துட்டு நான் அப்புறம் வந்து அரை மூடி தேங்காய் வந்து திருவி இது கூட சேர்த்துருக்கேன். தேங்காயும் வந்து ஓரளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துடுங்க. ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வறுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு நல்லா பொன்னரமாக வறுத்துக்கலாம். அதுக்கு முன்னால் லைட்டாக கொஞ்சம் வாசனைலாம் வர மாதிரி எண்ணெய் தெரிஞ்ச மாதிரி இருக்க மாதிரி நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வத்தல் பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேங்காவை நல்லா வறுத்த பிறகு லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தேங்காயெல்லாம் நல்லா சூடாகின பிறகு நல்லா மசாலாவாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துடுங்க. அப்புறம் வந்து நான் 1 வெங்காயம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கியிருக்கேன். அப்புறம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே நான் வந்து 2 பச்சை மிளகாய், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துடுங்க. எனக்கு வந்து இந்த பச்சை மிளகாய் போட்டு அந்த ஸ்மெல் நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுனால சேர்த்து. கூடவே ஒரு தக்காளி பழமும் நான் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா பேஸ்ட் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் நீங்கள் வந்து சேர்த்துடுங்க.
சிக்கனை வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்ருங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அப்படியே மூடி போட்டு நீங்கள் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் கல் உப்பு சேர்த்துடுங்க. கல் உப்பு சேர்த்துங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு தண்ணி சேர்க்காமல் வேக விட்டு எடுத்துருங்க. அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க. அரைச்சி வச்சா மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா போதும். நல்லா அழகாக கொதிக்கும், நல்லா சூப்பராக போதே அந்த மசாலா நல்லா சூப்பராக வாசனையாக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் இட்லி தோசைக்கு அதை விட சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த தேங்காய் மசாலாவோட எண்ணெயுமே சேர்ந்து அப்படியே பிரிஞ்சு வரும். அது வந்து நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரதை பார்க்கும்போதே அது வந்து வாசனையுமே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காயோட மசாலாவிலேருந்து அந்த எண்ணெய் அப்படியே அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்திருக்கா. அது பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக இது வந்து ஒரு 3.5 வாரம் அந்த டைமில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா அழகாக மொட்டு வந்து, ஆனால் வந்து எனக்கு அந்த காற்றுல வந்து தாங்கலை, அப்படியே வளைய ஆரம்பிச்சிட்டு செடி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தனால வளைய ஆரம்பிச்சிட்டு. ஆனால் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வந்து அந்த பிங்க் சைடு வரவே இல்லை. சார் பிங்க் கலரில் இருக்கும் அப்படிங்கிற ஆசையில் தான் வாங்கினேன். ஆனால் வந்து அந்த கலர் இல்லையே அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாயிட்டு. எதிர்பார்த்தேன் பிங்க் கலரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறம்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த பூவோட வாசனையுமே செமையாக இருந்துச்சு. பிரியும் போது ஒரு மொட்டு அதில் பூ இருந்தாலே போதுமே, அவ்வளோ வாசனையாக இருந்தது. இந்த செடி பக்கத்தில் போகும்போது நான் வந்து ஒரு 6-7 பூ பூத்துருந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து பூத்துட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு கன்று தான் பூத்துட்ருக்கு. அதனால் நான் வந்து டெய்லியும் வந்து ஒவ்வொரு மொட்டாக பறித்து வந்து அது விரிஞ்ச உடனே நான் சாமிக்கு வைக்கிறது. எப்பவுமே அந்த பூவை பறிச்சுட்டு வந்து நம்ம சாமிக்கு வச்சோன்னா அந்த வாசனை அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த இப்போ வந்து எனக்கு ஹாலில் தானே அந்த ஃபோட்டோ இருக்குது, சாமி ஃபோட்டோ. அதில் வைக்கும்போது அந்த காலுக்குள்ளேயே ஃபுல்லாகவே வந்து ஒரு மைல்டான ஒரு ரிச்சான ஃப்ளேவரில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வாசனை அந்த மாதிரி இருந்துச்சு. பிங்க் கலரில் வரல, ஆனால் அது பூத்துச்சு அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் போயிட்டு. ஆனால் மீதி கண்ணெல்லாம் அதே தான் வருமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை இன்னும். ஆனால் அதெல்லாம் வளர்ந்து வரல. எனக்கு அந்த ஒரு கண்ணு மட்டும் நல்லா பெருசாக வளர்ந்து வந்துச்சு. தனித்தனி பாட்டில் ஒவ்வொரு கலங்கும் எடுத்து வச்சுருக்கிறதுமே இன்னும் நிறைய பூக்காக தான் செஞ்சிச்சு. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிட்டேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.